இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். 9 மாதங்கள் ஆச்சரியமாய் நடத்தினவர் இந்த 10வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தம்முடைய விசேஷித்த கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. 9 மாதங்கள் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகள். ஒவ்வொரு வாரங்களிலேயும் ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஒவ்வொரு நாட்களிலேயும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தின வார்த்தைகள். சில வார்த்தைகள் பிரத்யேகமாக இந்த வார்த்தை எனக்கு தான் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் இதை என்னோடு தான் பேசுகிறார். அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராக வருகிறது, அநேக வசனங்கள் நமக்கு நேராக வருகிறது. சில வேளைகளிலே எல்லா வார்த்தைகளும் நமக்கு நேராக அது டைரக்ட் பண்ணப்படவில்லை என்று சொன்னாலும், சில குறிப்பிடப்பட்ட வார்த்தைகள் குறிப்பிடப்பட்ட நாளிலே இது எனக்கு தான், கர்த்தர் இதை என்னோடு தான் பேசுகிறார், கர்த்தர் இந்த வார்த்தை எனக்காகவே கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்கிற ஒரு தெளிவும் அந்த உணர்வும் அந்த லீடிங்கும் நம்முடைய ஆவியில் நாம் சில நேரங்களில் உணர்ந்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய நிறைவை நான் இன்றும் இந்த 10வது மாதத்துக்கு வந்துவிட்டேன். வருஷத்தின் முடிவை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த வார்த்தையினுடைய நிறைவை நாங்கள் பார்க்கவில்லை. அந்த வார்த்தை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் செயல் வடிவிலே வரவில்லை என்கிற கேள்வியோடு இந்த 10வது மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், 62ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்திலே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். Psalms chapter 62 verse number 5. 62ஆம் சங்கீதம் 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். For God alone, O my soul, wait in silence, for my hope is from him. நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது தன்னுடைய அசாத்தியமான அபாரமான மகத்துவமான கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் சொல்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் கர்த்தர் உங்கள் இருதயங்களிலே அந்த விசுவாசத்தை ஆழமாய் இன்றைக்கு உணர்த்தட்டும், பதிய வைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் கடந்த 9 மாதங்களிலே, நிச்சயமாய் கடந்த வாரங்களிலே, நிச்சயமாய் கடந்த நாட்களிலே கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு நேராக நிறைவேறுதலை காணக்கூடிய விதத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பாராக. அந்த அபாரமான நம்பிக்கையை தாவீது எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? 8வது வசனத்தில் சொல்கிறார், ஜனங்களே, நான் மாத்திரமல்ல, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கைக்குரியவர் அவர்தான். எந்த உதவி வந்தாலும், எந்த நன்மை வந்தாலும், எந்த ஆசீர்வாதம் வந்தாலும், எந்த மேன்மை வந்தாலும், என் குடும்பத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், என் சபையிலேயோ, என் ஊழியத்திலேயோ, சமுதாயத்திலேயோ, என் குடும்பத்திலேயோ, என் எதிர்கால வாழ்க்கையிலேயோ, என்னுடைய பிஸ்னஸ்லேயோ, என்னுடைய ஸ்டடீஸ்லேயோ, எந்த காரியம் நடந்தாலும் அது கர்த்தரால் மாத்திரமே நடக்க வேண்டும், அது கர்த்தரால் மாத்திரமே வரும் என்கிற அபாரமான ஒரு நம்பிக்கையை, அசாத்தியமான ஒரு நம்பிக்கையை இங்கே தாவீது பதிவு செய்கிறார். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Trust in him at all times, O people, pour out your heart before him. God is a refuge for us. அவரை எப்போதும் நம்புங்கள், எப்போதும் நம்புங்கள், கர்த்தரை எப்போதும் நம்புங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை முழுவதுமாய் இந்த மாதத்திலே நம்பி இருங்கள். நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வரும். ஆமென். ஏசாயா சொல்லும் போது சொல்கிறார், ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது வசனம் 2வது வசனத்திலே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லும் போது சொல்கிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். லாமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3:21 and 22 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசி அங்கே ஒரு காரியத்தை பதிவு செய்திருப்பார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இங்கே சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 1 வசனத்துல தாவீது பதிவு செய்கிறார், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும், என் ரட்சிப்பு வரும். கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய விடுதலை, கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள், கர்த்தர் எனக்கு பாராட்ட வேண்டிய கிருபைகள், தேவனிடத்திலிருந்து நான் பெற வேண்டிய இரக்கங்கள், இவையெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தராலே எனக்கு வரும் என்கிற அந்த தாவீதினுடைய அபாரமான நம்பிக்கை இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையாய் மாறட்டும்.
சாதாரணமாக எல்லாம் நடந்த போதும், எல்லாம் காரியமும் ஃபேவரா இருக்கும்போது தாவீது இந்த வார்த்தையை பதிவு செய்யவில்லை. 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், நீங்கள் ஏதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினாலே சபிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில என் ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறார்? எல்லாருடைய டார்கெட்டும் தாவீதுக்கு நேராக திரும்பின போது, எல்லாரும் தாவீதை டார்கெட் பண்ணின போது, எல்லாரும் தாவீதை அவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து அவன் தள்ளிவிட நினைத்த போது, ஆகவேதான் 3-4 வசனங்களிலே அந்த சூழ்நிலைகளை தாவீது பதிவு செய்து வைக்கிறான். எல்லாரும் அவனை டார்கெட் பண்ணின போது, எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் அவனை தன்னுடைய மேன்மையிலிருந்து தள்ள நினைத்த போது, அதிலையும் குறிப்பாய் 4வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறான், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினாலே சபிக்கிறார்கள். கொலியாத் தாவீதை சந்திக்கும் போது அவன் நேரடியாகவே தாவீதை திட்டினான், நேரடியாகவே தாவீதை வசைபாடினான். ஆனால் சவுல் அப்படி செய்யவில்லை. முகத்துக்கு முன்பதாய் சிரித்தான், ஆனால் பின்பதாக பொறாமையினாலே அவன் நிறைந்திருந்தான். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்களா? 9 மாதம் சூழ்நிலைகள் மாறவே இல்லை. 9 மாதங்களும் நான் தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். 9 மாதங்களாய் ஆண்டவரே இந்த காரியம் இன்றும் நடந்துவிடும், இந்த வாரத்தில் நடந்துவிடும், இந்த மாதத்தில் நடந்துவிடும். வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம், வசனங்களை கேட்கும் போதெல்லாம் நன்றாக இருக்கிறது, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில எப்பொழுது நடைபெறும் என்கிற கேள்விகளோடு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? எல்லாரும் உங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இந்த மாதத்துல எப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், இவங்க குடும்பத்தில், இவங்க சபையில், இவங்க ஊழியத்தில், இவங்க தனிப்பட்ட காரியங்களில் எப்படி இவர்கள் முன்பதாய் வருகிறார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி எல்லாருடைய பார்வையும் உங்களுக்கு நேராய் திரும்பி இருக்கிறதா? சிலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய மேல் ஸ்தானத்தில் இருந்து, நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருந்து உங்களை தள்ள நினைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் அபத்தம் பேசுகிறார்களா? அல்லது உங்களுக்கு முன்பதாக சிரித்து கொண்டு பின்பதாய் போய் உங்களை பகைக்கிறார்களா? அப்படிப்பட்ட தாவீதின் சூழ்நிலையோடு நீங்களும் இன்றைக்கு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும். கர்த்தராலே உங்களுடைய ரட்சிப்பு வரும். ஆண்டவர் இந்த சகல காரியங்களும் அறிந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த 10வது மாதத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று மாத்திரம் அறிக்கை பண்ணுங்கள். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், ஆமென் ஸ்தோத்திரம், நான் காத்திருக்கிறேன். எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் நம்புகிற ரட்சிப்பு அவரிடத்துல இருந்து இந்த 10வது மாதத்தில் வரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள். அதோடு தாவீது நிறுத்தினாரா? இல்லை. 121ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the Lord. என்னுடைய உதவி தேவனிடத்திலிருந்து வரும். உங்களை படைத்த ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் கொண்டு வந்த தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எந்த காலகட்டங்களிலே செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அவர்தான் கிரியேட்டர். யூ ஆர் த கிரியேஷன், வி ஆர் த கிரியேஷன், ஹி இஸ் ஆர் கிரியேட்டர். அவர் நம்முடைய படைப்பாளி. படைத்த நம்முடைய தேவனுக்கு எப்ப எதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தேவனிடத்தில் இருந்து உதவியை கேட்டு யெரொபெயாம் 2 அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்த போது, அவன் கதறின போது, அவன் ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு எப்படியாகிலும் நீர் உதவி செய்யும், இந்த சூழ்நிலையில் நான் தகுதியற்ற மனிதன் தான் என்று கேட்டபோது கூட கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து அற்புதமாய் உதவி செய்தார். அற்புதமாய் உதவி செய்தார். ஆச்சரியமாய் உதவி செய்தார். தாவீது தேவனுடைய உதவியை குறித்து இன்னும் ஒரு படி மேலே போய் பியூட்டிஃபுல்லா எழுதி வைக்கிறார். அவன் 44வது சங்கீதத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 44ஆம் சங்கீதம் 22-24 வசனங்கள். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். 24, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கரமே எங்களுக்கு விரோதமாய் பாரமாய் இருப்பது போல் தோன்றுகிறது. சில வேளைகளில் நீரே எங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளுகிறீர். சில நேரம் நாங்கள் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் இப்படி செய்தார், ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், மேன்மையாக நடத்தினார், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. சில நேரம் நீர் பேசவே மாட்டேங்கிறீர்.
சில நேரம் நாங்கள் தள்ளாடி போய் நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்டவர் போல எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக எங்கள் வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. அது வறட்சியாக, அது இருட்டான ஒரு அனுபவமாக, அது எந்த சூழ்நிலையிலையும் ஆமென் எங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்காத ஒரு அனுபவமாக எல்லா காரியமும் அப்படியே இருக்குது. ஆரம்பித்த காரியம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் அந்த 10வது மாதமும் ஒரு மாற்றமும் இல்லை, எதுவும் மாறலை, எதுவும் நடக்கலை. எல்லாமே எனக்கு ஒரு டார்க் பீரியடாக தான் இருக்குது. தாவீது சொல்கிற மாதிரி சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீரே உம்முடைய முகத்தை மறைத்திருக்கிறீர். ஆனால் அந்த விசுவாச பரீட்சையிலையும் தாவீது சொல்கிறார், தாவீது இடத்துல போய் இவ்வளோ நெருக்கப்படுறீங்களே, இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறதே, சில விசுவாச பரீட்சைகளின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் உங்களுடைய அறிக்கை ஆமென் ஸ்தோத்திரம், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கிறீர்களே, எந்த அளவு உங்களுடைய நம்பிக்கை என்று கேட்டால் 45ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே தாவீது இப்படி ஆரம்பிக்கிறார். 44ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே அவர் பட்ட நெருக்கங்களையும் அவர் பட்ட வியாகுலங்களையும் அவர் பேசும்போது அப்போமே ஒரு காரியத்தை ஆண்டவரை பிரியப்படுத்தி எழுதி வைக்கிறார். 6வது வசனத்தில், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஆண்டவரே, இதற்கு முன்பதாக சில நன்மைகள், சில மேன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் எங்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் எல்லாம் எதிர்பாராத இடங்களிலெல்லாம் இருந்து எங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆனாலும் நான் வேறு எந்த இடத்துலையும் உதவிக்காக என்னுடைய பார்வையை நான் திருப்ப மாட்டேன். என் பார்வை எங்கே தெரியுமா? 45ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. எந்த சூழ்நிலையில்? முகம் மறைக்கப்பட்ட போது, காரியங்கள் எல்லாம் நகராமல் நின்ற போது, காரியங்கள் எல்லாம் இருட்டாக இருந்தபோது, காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்தை பாராதபடிக்கு எந்த முன்னேற்றமும் காணாத போது சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் வில்லை நான் நம்பேன். நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு. இந்த 10வது மாதத்தில் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், உங்கள் ரட்சிப்பு அவராலே வரும், உங்களுடைய உதவி நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார், தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாக நான் அறிக்கையிடுகிறேன். நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் எந்த நேரத்தில் நடைபெற வேண்டும் என்பதை கர்த்தர் நிச்சயமாய் அறிந்து வைத்திருக்கிறார். தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியாக, நன்மையாக, ஆச்சரியமாக அவர் செய்து முடிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம். கர்த்தர், கர்த்தரால், கர்த்தாவே, 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 கர்த்தாவே என்று கூப்பிட்ட ஆமென் தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராக இருந்து ஒரு அறிக்கை வைக்கிறான், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் நம்புகிற ரட்சிப்பும், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையும், நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியும், நீங்கள் எதிர்பார்க்கிற மேன்மையும், நீங்கள் எதிர்பார்க்கிற கனமும், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மேன்மைகளும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் எல்லா சகல காரியங்களிலேயும் கர்த்தர் இந்த மாதத்தில் அவைகள் வந்து சேரும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் இன்னும் புரிந்து கொள்வதற்காக, உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் வளர்ப்பதற்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். 62ஆம் சங்கீதத்தின் 5வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுத்த போது சொல்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே நம்முடைய நம்பிக்கை.
யாரெல்லாம் அவரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்புகிற காரியங்களை இந்த 10வது மாதத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். 24வது அதிகாரம் 21வது வசனத்தில், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். சீஷர்கள் எம்மாவிற்கு நேராக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 14வது வசனம், போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையோடு கர்த்தர் என்னோடு பேசினார். இவர்களுடைய நம்பிக்கை எப்படியாகிலும் மேசையா வந்து நம்மை ரட்சிப்பா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பினது ஏற்கனவே வந்துவிட்டது. அவர்கள் தான் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் 31, 33 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்களை திறந்தார். அதுவரைக்கும் காணாத அந்த நன்மைகளை கர்த்தர் ஏற்கனவே செய்து வைத்திருந்த, ஏற்கனவே காண்பித்திருந்த, ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு முன்பதாய் வைத்திருந்த அந்த நன்மைகளை அவர்கள் காண்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அதோடு கர்த்தர் நிறுத்தி வைத்தாரா? அந்த அதிகாரத்தின் 31வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். 33வது வசனம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய். அவர்கள் சும்மா ரெஸ்ட் எடுக்கல. கர்த்தர் கூட இருக்கிறா, நம்பினது வந்திருக்கிறது என்று அறிந்த உடனே மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு போய் தங்களுடைய காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த 10வது மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெளிவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் நம்புகிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு வரும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலேயே உங்களுக்கு உணர்த்துகிறார். நீ நம்பினது ஏற்கனவே வந்திருக்கிறது, ஏற்கனவே வந்திருக்கிறது. காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அதை காண்பதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேளுங்கள். எங்களை சும்மா இருக்க விடாதீங்க ஆண்டவரே. நாங்கள் அவைகளை சுதந்தரிப்பதற்கு நாங்கள் இதுவரைக்கும் முடங்கி போய் அதை பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் முடங்கி போய், இதுவரைக்கும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல அமர்ந்து போய், இதுவரைக்கும் நீங்கள் அந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போய், இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உடைந்து நலிந்து, எப்பொழுது இந்த காரியம்லாம் நடக்க போகுது என் குடும்பத்தில், என் சபையில், ஊழியத்தில், இதெல்லாம் நான் எப்போ பார்க்க போறேன் என்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொன்னார். ஆவியானவர் சொல்கிறார், ஏற்கனவே நீ நம்பினது உன் நடுவில் இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் நம்பினது உங்கள் நடுவிலே வந்திருக்கிறது. கண்களை திறந்து பாருங்கள். கர்த்தர் அந்த ஆச்சரியமான நன்மைகளை இந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலேயே உங்களுக்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்திலிருந்தும் அல்ல. அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவர்கள் மாம்சீகத்திலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவருடைய தீர்வு உண்மையாக இல்லை. தேவனுடைய தீர்வு அது நிரந்தரமானதாக இருந்தது. அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாங்கள் இப்படியெல்லாம் நம்பி இருந்தோமே, இஸ்ரவேலை ரட்சிப்பவர் இப்படியெல்லாம் வருவார் என்று நாங்கள் நம்பி இருந்தோமே. ஆனால் அவர்கள் எடுத்த அந்த முடிவு தவறான முடிவு என்பதை கர்த்தர் அங்கே காண்பித்து கொடுத்தார். இல்லை அப்பா, ஏற்கனவே நீ நம்பினதற்கான நன்மை அங்கே வந்திருக்கிறது. உன்னுடைய தீர்வு அது முடிவான தீர்வு அல்ல. கர்த்தருடைய தீர்மானமே அது முடிவான தீர்மானம் என்பதை தேவன் அந்த இடத்திலே தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உறுதிப்படுத்தி வைத்திருந்தார். நீங்கள் நம்பினது ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில அது வந்திருக்கிறது. விசுவாசத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திர நம்பிக்கையோடு கூட நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த மாதத்திலே அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, எதிர்பார்த்த உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கடந்த 9 மாதங்கள் இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையில் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த நன்மைகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த மேன்மைகள் எல்லாம் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா? இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். லாமெண்டேஷன்ஸ் புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 18 24 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். இது யாருடைய வார்த்தை தெரியுமா?
தீர்க்கதரிசி எரேமியாவுடைய வார்த்தை. எரேமியா சொல்கிறான், பல வருஷமாய் நம்பி இருக்கிறேன், பல நாட்களாய் நம்பி இருக்கிறேன். காரியம் நடந்துவிடும், காரியம் நடந்துவிடும், காரியம் சம்பவித்துவிடும், இந்த காரியத்தில் ஒரு முடிவு வந்துவிடும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார், என் வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் முன்னேற்றத்துக்கு நேராக கடந்து போகும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண காரியங்கள் நடைபெறும், என் சபை வளரும், என் ஊழியம் வளரும், ஜனங்கள் வருவார்கள், என் தொழில் வளரும், என் வியாபாரம் வளரும், என் உத்தியோகம் வளரும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எரேமியாவை போல பல எதிர்பார்ப்புகளோடு இந்த உதவியெல்லாம் வந்து சேர்ந்துரும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எரேமியா சொல்கிறார், எட்டியும் பிச்சுமா இருக்கிறது, அது கசப்பான ஒரு அனுபவமா இருக்கிறது. ஆனால் என் தேவனை நம்புவதை நான் ஒரு நாள் விட மாட்டேன். என் இருதயம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த புரோக்கன் ஹார்ட்ல சொல்றாரு 20வது வசனத்துல, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ளே முறிந்து போகிறது. 21வது வசனத்திலேயே சொல்கிறார், இதை என் மனதில் வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். என் நம்பிக்கை, நான் எதிர்பார்த்த காரியங்கள், இந்த உதவி வந்துரும், இந்த நன்மை வந்துரும், 9 மாதம் எதிர்பார்த்திருக்கிறேன், 9 மாதங்கள் காத்திருந்திருக்கிறேன், இந்த வார்த்தை நிறைவேறிவிடும், இந்த வார்த்தையினுடைய நம்பிக்கையை நான் பார்ப்பேன், இந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலை பார்ப்பேன், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடந்துவிடும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் இருதயம்லாம் சோர்ந்து போய் அது எட்டியை போல, பிச்சை போல அது மாறிவிட்டது, கசப்பான ஒரு அனுபவமாய் மாறிவிட்டது. ரொம்ப புரோக்கன் ஹார்ட்டா நான் இருக்கிறேன். கம்ப்ளீட்லி ஐ எம் புரோக்கன். ஆனால் எரேமியாவை போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதிருங்க. 21வது வசனத்திலே சொல்கிறார், ஆனாலும் இதை என் மனதில் வைத்து என் ஆண்டவரை நான் நம்பிக்கொண்டிருப்பேன். இதை என் மனதில் வைத்து நான் என் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்பேன். கர்த்தர் எரேமியாவுடைய நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு அடிமைகளாக ஆமென் கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்கிறார். எருசலேமிலிருந்து நீங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவீர்கள். சிதேக்கியா ராஜா அவரிடத்துல கேட்கிறார். எல்லாரும் அவனை காவலில் போட்டார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. ஆனால் மீண்டும் 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 கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காவலில் போட்டார்கள். பிற்பாடு துறவிலை தூக்கி போட்டார்கள், கிணற்றுக்குள்ளே தூக்கி போட்டார்கள், தண்ணீர் இல்லாத கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். பிற்பாடு அவனை தூக்குவதற்கு கயிறு கூட இல்லாதபடிக்கு வஸ்திரங்களை எல்லாம் கட்டி அவனை தூக்கினார்கள். எத்தனை முறை ஆபத்துகளும், எத்தனை முறை வேதனைகளும், எத்தனை முறை தடுமாற்றங்களும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் தெளிவு மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில மாறவே இல்லை. ராஜா சிதேக்கியா கூப்பிட்டு கேட்கிறார், பா, ஆண்டவருடைய வார்த்தை ஏதாகிலும் ஒன்று இருந்தால் இப்பொழுது எங்களுக்கு சொல்லுகிறான். இப்பொழுதல்ல, எப்பொழுதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் அன்று சொன்னதுதான். கர்த்தர் நம்மை பாபிலோனுக்கு கொண்டு போவார். கர்த்தர் அப்படி செய்தார். யாரை வைத்து செய்தார் தெரியுமா? எதிரிகள் யார் தம்மை தாக்குவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களை வைத்து எரேமியாவின் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் செய்வார். நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் அல்ல. ஜனங்கள் ஒரு விதத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஜனங்கள் ஒரு சூழ்நிலைகளில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இல்லை இல்லை, கர்த்தர் எப்படியும் செய்து முடிப்பார், எப்படியும் செய்து முடிப்பார், எப்படியும் செய்து முடிப்பார். உங்களுடைய உதவி கர்த்தரால வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் லெட்டரை கொண்டு போனாலும் சரி, பணத்தை கொண்டு போனாலும் சரி, எதுனாலையும் காரியம் நடக்காது. கர்த்தரால மாத்திரம்தான் நடக்கும். நாகமான் லெட்டர் வாங்கிட்டு போறாரு, பணம் கொண்டுட்டு போறாரு, நடந்ததா? இல்லையே. கர்த்தராலே தான் அந்த சுகம் உண்டானது, கர்த்தராலே தான் அந்த உதவி வந்தது, கர்த்தராலே தான் அந்த நன்மை வந்தது, கர்த்தராலே தான் அந்த நம்பிக்கை பிறந்தது. மோசே சொல்லுகிறார், இந்த எபிரேயர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு தேவன் நம்மை தான் வைத்திருக்கிறார், நம்மால் தான் ரட்சிப்பு வரும் என்று. இல்லை, கர்த்தர் அப்படி செய்யவில்லை, வெறுமையாக்கி விட்டுட்டார். கர்த்தராலே தான் அது நடந்தது, கர்த்தராலே தான் அது நடந்தது. ரோமாபுரிக்கு உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் கர்த்தர் பேசினார். எல்லாமே சாதகமாக இருந்ததா? இல்லை, சாதகமாக இல்லை, எதுவுமே சாதகமாக இல்லை. சாதகமாக இருந்தது போல மாறினது. பிற்பாடு கப்பலிலேயும் சேதம் வந்தது. கர்த்தர் மீண்டும் தைரியப்படுத்தினார். உங்களில் ஒருவனுக்கும் பொருட்சேதமே அல்லாமல் பிராணச்சேதம் உண்டாக தைரியப்படுத்தினார். கொண்டு போய் சேர்த்தாரா? சேர்த்தார். கொண்டு போய் சேர்த்தார்.
எதிர்பார்த்த உதவி வந்தது, எதிர்பார்த்த உதவி வந்தது. நான் சொல்கிறேன், எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத சமயத்திலே கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, கர்த்தருடைய நேரத்திலே, கர்த்தருடைய வேளையிலே, தேவனுடைய தயவினாலே சகல காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே நேர்த்தியாய் நடைபெறும். எரேமியாவுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அப்போஸ்தலன் பவுலுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். 10வது மாதம் வந்துட்டோம், வருஷத்தை முடிக்க போறோம், 3 மாதம் தான் இருக்கு. என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். கர்த்தர் நினைத்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். கடந்த 9 மாதங்களிலே we have handful of promises, we have handful of promises. எல்லாம் நிறைவேற வேண்டும். எல்லாவற்றை நிறைவேறுதலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேறுதலுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் இப்போதும் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவரால் வரும். அது வரும்னு சொல்லிட்டு 3வது சொல்லுகிறார், அது ஏற்கனவே வந்திருக்கிறது, அது உங்கள் நடுவில் இருக்கிறது. அதை காணக்கூடாதபடிக்கு உங்கள் கண்கள் இருளடைந்திருக்கும் என்று சொன்னார். இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாய் அதை அனுபவிப்பதற்கு, ஒவ்வொன்றாய் அதை அனுபவிப்பதற்கு, ஒவ்வொன்றாய் அதை பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. எத்தனை தடைகள் வரட்டும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. எரேமியாவே, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. கர்த்தர் ஒரு வார்த்தை உன்னை கொண்டு சொல்லி இருப்பார் என்றால் அந்த வார்த்தை மாறாது. உங்களுக்கு சொல்லி இருப்பார் என்றால் அது மாறவே மாறாது. எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை தடைகள் வரட்டும், காவல்ல தூக்கி போடட்டும், தண்ணீர் இல்லாத கிணற்றில் தூக்கி போடட்டும், எத்தனை தடைகள் வேணாலும் வரட்டும், ஜனங்கள் எத்தனை வேணாலும் வசைப்பாடட்டும், இது எப்ப நடக்கும்? இவங்களுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சொல்லட்டும். இந்த 10வது மாதத்தில் நீங்கள் நம்புகிற உதவியோ, நீங்கள் நம்புகிற ரட்சிப்போ, நீங்கள் நம்புகிற மேன்மையோ, நீங்கள் நம்புகிற காரியமோ, நீங்கள் நம்புகிற ஆசீர்வாதமோ, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையோ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாய் நிறைவேறுவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் கண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் உங்களை டார்கெட் பண்ணியிருக்கலாம், எல்லாருடைய டார்கெட் உங்களுக்கு நேராக திரும்பி இருக்கலாம், எல்லாரும் உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை தள்ள நினைத்திருக்கலாம், உங்கள் முகத்துக்கு முன்பதாய் சிரித்துக்கிட்டு உங்களுக்கு பின்பதாக உங்களை புறம்பேசி தெரியலாம். எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் கர்த்தருடைய உதவி இந்த 10வது மாதத்தில் வந்து சேரும். கர்த்தருடைய உதவி இந்த 10வது மாதத்தில் வந்து சேரும். நீங்கள் நம்புகிற காரியம் வந்து சேரும், நீங்கள் நம்புகிற உதவி வந்து சேரும், நீங்கள் நம்புகிற மேன்மை வந்து சேரும். நீங்கள் நம்புகிற ஏதுவானாலும் தேவன் அதை செய்து முடிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், அவர் ஒருபோதும் மாறாதவர். வார்த்தையிலே ஆமென், கர்த்தர் பின்னடையாத தேவன். சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தர் எழுதி வைத்தது, என்னால என் புள்ள வாழ்க்கையில சொன்னதை செய்ய முடியும் என்பதை காண்பிப்பதற்கு தான் கர்த்தர் எழுதி வைத்து அங்கே தம்முடைய ஆச்சரியமான பதிவுகளையும் ஆமென் பதில்களையும் கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடியும். ஜனங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற தம்முடைய மகத்துவமான காரியங்களின் மூலமாய் தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஊழியர்களே, கர்த்தருக்காக உண்மையாய் ஓடுகிறீர்களா? உண்மையாய் மறைந்திருக்கிற பரிசுத்தவான்களாய் அநேக வருஷங்களாய் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. ஊழியம் வளரும், சபை வளரும், ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். சத்தியத்துக்காய் நிற்கிற உங்களுடைய ஊழியங்கள் நிச்சயமாய் வளரும், நிச்சயமாய் வளரும். ஏன் ஊழியர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தெளிவுபடுத்த சொல்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களே, நிச்சயம் உங்கள் சபை வளரும், நிச்சயம் உங்கள் ஊழியம் வளரும், நிச்சயம் உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த 10வது மாதத்திலே அநேக குடும்பங்களின் திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படுவதற்கு நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வரும். திருமண காரியங்களிலே கர்த்தர் காரியங்களை நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். உங்கள் பிசினஸ்ல நலிந்து போய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மீண்டும் உங்களை தூக்கி விடுவார். நீங்கள் 4 சுவற்றுக்குள்ளே அடைந்திருந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில எழும்பி வாருங்கள். கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் என்று உண்மையாகவே உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்பி இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய உதவி ஏதுவானாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருங்கள். நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே, அற்புதமான தேவனுடைய கிருபையும் ஆச்சரியமான தேவ பிரசன்னமும்
உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இந்த 10வது மாதத்தில் தேவ கிருபையும் தேவனுடைய நன்மைகளும் ஆச்சரியமான உதவிகளும் ஆச்சரியமான பதிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே, கர்த்தாவே உம்மிடத்தில் இருந்து உதவி வரும் என்பதை இந்த மாதத்தில் எங்களுக்கு நீ தெளிவுபடுத்தி இருக்கிறீர். கடந்த நாட்களில் கொடுத்த வார்த்தைகள், கடந்த நாட்களில் பேசின வார்த்தைகள், கடந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இவை எல்லாவற்றின் நிறைவேறுதலை இந்த 10வது மாதத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவரீர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, முடிந்தது, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனி சம்பவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையில கூட எங்கள் வில்லை நாங்கள் நம்ப மாட்டோம் ஆண்டவரே, எங்களுடைய திறமையை நாங்கள் நம்ப மாட்டோம் ஆண்டவரே. வேற எங்கிருந்தும் அல்ல, வேற எங்கிருந்தும் அல்ல, எங்களுக்கு வர வேண்டிய உதவியோ மேன்மையோ ஆசீர்வாதமோ நன்மைகளோ உம்மிடத்தில் இருந்து மாத்திரமே வரும் என்பதை இந்த மாதத்திலே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அப்படி செய்யும் கர்த்தாவே. கொடிய நோயினாலே, கொடிய வேதனையினாலே, கொடிய பாடுகளினாலே, உபத்திரவங்களினாலே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்தில் எழும்பட்டும், மீண்டும் எழும்பி பிரகாசிக்கட்டும், மீண்டும் கர்த்தருக்காக எழும்பி வேலை செய்யட்டும், மறைந்திருக்கிற பரிசுத்தவான்களை வெளியே கொண்டு வரும் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சிக்காய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சபைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருஷத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் மேன்மையும் காணட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே. திருமண காரியங்கள் நிச்சயிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமண காரியங்களை கர்த்தருடைய நன்மைகளை கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆச்சரியமான தேவனுடைய நன்மைகள் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அநேக குடும்பங்களிலே திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. சிறைப்பட்ட அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் கர்த்தாவே. முடங்கி போய் இருக்கிற வாழ்க்கை இந்த மாதத்தில் வெளிவரட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அநேக பிசினஸ்ல கர்த்தாவே புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்து உம்முடைய ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒரு உயர்வை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, பினான்சியல் காரியங்களில் ஆண்டவரே சில வருஷங்களாய் சில நாட்களாய் ஸ்ட்ரகிளாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ற கர்த்தாவே. பினான்சியல் பிரேக் த்ரூ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் நல்ல சுகபலனா இருக்கத்தை தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்து சபையில கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையின் சித்தத்தை நிறைவேற்றி தேவ திட்டம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் மூலமாக இந்த 10வது மாதத்திலே நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அதிகமாய் தங்கி இருக்கட்டும், கிருபைக்குள்ளதாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you, God bless you, God bless you. நிச்சயமாய் உங்களுடைய ஆமென் எதிர்பார்ப்புகள், நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும். நீங்க நம்புகிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆச்சரியமான பதிலை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பார் என்று சொன்னார். அவைகளை தேவனுக்கு மகிமையாய் அவைகளை சாட்சியாய் அறிவியுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you.